எப்படி அதை திமுக அன்னைக்கு நைட்டு ஹேண்டில் பண்ணாங்க? சாயந்தரம் 7 மணிக்கு சம்பவம் நடந்திருக்கிறது. 3 மணிக்கே செந்தில் பாலாஜியுடைய ஒரு உள்வட்டத்தை சேர்ந்தவர் ஒரு ட்வீட் போடுறார். மகாமகத்தில், அதாவது கும்பகோணத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதாவும் சசிகலாவும் போய் குளிக்க போனப்போ ஒரு நெரிசல்ல சிலர் மரணம் நடந்தது. அது போல ஒரு சம்பவம் காத்திருக்கிறது அப்படின்னு 3 மணிக்கு அன்னைக்கு ட்வீட் போடுறாரு. சார், அந்த சம்பவம் நடந்த அந்த ஹைவே ஜங்ஷன்ல இருந்து 2 நிமிடம் அல்லது லெஸ் தென் 5 மினிட்ஸுக்குள்ள 2 தனியார் ஹாஸ்பிட்டல்கள் இருக்கிறதாம். ஆனா எல்லாரையும் அரை மணி நேரம் தூரத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் எடுத்துட்டு போனாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்டு தான் பார்க்கணும், இறந்தவர்கள் போஸ்ட்மார்ட்டத்தை பேசலாம். ஸோ இதற்கு பின்னால் இருக்க அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10 ஆம்புலன்ஸ்கள் அதுல திமுக மருத்துவர் அணின்னு போட்டுட்டு பறந்துச்சான். நான் மெட்ராஸ்ல வாரத்துக்கு 4 நாள் அட்லீஸ்ட் எல்லா பார்ட்லையும் சுத்துறேன். மயிலாப்பூர்ல சில ஸ்டுடியோஸ் இருக்கு, சிலது கிண்டி, அசோக் நகர்ல இருக்கு, 1 2 நுங்கம்பாக்கத்துல இருக்கு. எல்லா பக்கமும் நான் சுத்துறேன். இங்க எங்கேயுமே எனக்கு மருத்துவர் அணின்னு போட்ட ஆம்புலன்ஸ் பார்க்கல. ஆனால் அங்க அடுத்த அரை மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள 10 ஆம்புலன்ஸ்கள் கொண்டு போயிடுச்சு. அப்ப திமுக மருத்துவர் அணி ஆம்புலன்ஸ்னு முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களா? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். கரூரில் நடந்த துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு டெல்லி சென்றிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். சென்று திரும்பி அவர் சொல்லியிருக்கிறார், அங்க கேட்கப்பட்ட எல்லா கேள்விக்கும் முறையாக பதிலை சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். ஆனா பல இடத்துல இருந்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அவர் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் தெரியாதுன்ற பதிலையே முன்வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. உண்மை என்ன ஜி? என்ன நடந்துட்டு இருக்கு? இல்ல, ஆக்சுவலா உள்ளுக்குள்ள நேரடியா என்ன நடந்ததுன்னு ஒண்ணு சிபிஐ சொல்லணும், இல்ல செந்தில் பாலாஜி சொல்லணும். நம்ம எல்லாம் கெஸ் தான் பண்ண முடியும். ஆனால் வெளியில வந்த பொழுது நம்ம எல்லாம் கிராமத்துக்காரங்க, ஒருத்தன் அப்படி இந்த மாதிரி இது பண்ணிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டோஸ் வாங்கிட்டு வந்தா பேய் எறிஞ்ச மூஞ்சி மாதிரி இருந்துச்சும்பாங்க. அந்த மாதிரி தான் அவர் வெளிவந்த பொழுது அவருடைய முகம் இருந்தது. சோ அங்க ஒன்றும் சுமூகமாக செல்லவில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க பிரச்சனை என்னன்னா, கரூரில் நடந்த சம்பவம் மிகவும் துயரகரமாக மனிதனால் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சம்பவம். இது நிச்சயமாக இயற்கையோ திடீர்னு இதாகி அந்த மாதிரி ஆகல, தேவையில்லாமல் நடந்த விஷயம். ஆனால் எதேச்சியாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு செய்யப்பட்டதா? இங்க பிரச்சனை வந்தது. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. போனது குழந்தைகளும் பெண்களும் அதிகம். இல்ல, இவங்க போனது அவங்க சைட்ல தப்பு இருக்கு. 2வது விஜயும் இன்னும் கொஞ்சம் டயத்துக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்போட நடந்துட்டு இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி போலீஸுக்கு எவ்வளவு பவர் இருக்கிறது? அவங்க நினைச்சா ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி இருக்க முடியும். திருப்பரங்குன்றத்துல உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு நாங்க 3 பேர் மேல ஏத்துறோம் அப்படின்னு கூட கொடுக்காதப்ப இவரை பேச வேண்டாம்னு தடுத்திருக்கலாம். அங்க இருக்கிற இப்ப இன்னைக்கு நேற்று ஏதோ ஒரு வீடியோ வந்துச்சுங்கிறாங்க, ஏற்கனவே அங்க சிலர் மயங்கி விழுந்துட்டாங்க, ஆனா இவர் போய் பேசினாருன்னு. அப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா போலீஸ் எப்படி அலோவ் பண்ணுச்சு? சோ அதை தவிர எப்படி அதை திமுக அன்னைக்கு நைட்டு ஹேண்டில் பண்ணாங்க? சாயந்தரம் 7 மணிக்கு சம்பவம் நடந்திருக்கிறது. உங்களுக்கு 7 மணிக்கு சம்பவம் நடந்திருக்குன்னா 3 மணிக்கே செந்தில் பாலாஜியுடைய ஒரு உள்வட்டத்தை சேர்ந்தவர் ஒரு ட்வீட் போடுறார். அந்த ட்வீட்ல மகாமகத்தில், அதாவது கும்பகோணத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதாவும் சசிகலாவும் போய் குளிக்க போனப்போ ஒரு நெரிசல்ல சிலர் மரணம் நடந்தது. அது போல ஒரு சம்பவம் காத்திருக்கிறது அப்படின்னு 3 மணிக்கு அன்னைக்கு ட்வீட் போடுறாரு. 7:30 மணி சம்பவத்துக்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன், அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணிடுங்க, சரியா? சோ அதை எனக்கு அன்னைக்கு நைட்டே ஏதோ ஒரு ட்விட்டர் ஹேண்டில் நான் பார்த்தேன், சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு சரி, இது அன்னைக்கு முதல்ல 15 20ன்னு சொல்லி நைட்ல தான் 41ன்னு ஆச்சு. ஆனால் மறுநாளும் விட்டு இது ரொம்ப பெருசாகி எல்லாமே விஜய் பக்கமாக திமுக தள்ளின உடனே திங்கட்கிழமை அன்னைக்கு நான் போய் அந்த ஹேண்டில் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்தேன். அதாவது சம்பவம் நடந்து 40 மணி நேரத்துக்கு அது லைவ்ல இருந்துச்சு. அதுக்கு அடுத்து 1 நாள் 2 நாள் கழிச்சு என் நண்பர் இதுல போய் அதே ஹேண்டில் ஓபன் பண்ணா அது டிலீட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும்
என்று முன்னாலேயே திட்டமிட்டிருந்தா யார் பண்ணியிருக்க முடியும்? கரூர் என்பது யாருடைய கோட்டை நமக்கு தெரியும். இதற்கு அடுத்ததாக அந்த அன்னைக்கு எல்லா சேனல்கள் இன்க்ளூடிங் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப தெளிவா போட்டது மறுநாள் காலையில 8 மணி நான் 25 செகண்டோ ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல அவர் பாட்டிலுக்கு 10 ரூபா என்று பாட்டை பாடியவுடன் தான் ஒரு செருப்பு வீசல் வந்தது. திமுக படம் போட்ட பாட்டில்கள் பறந்தன. ஒரு கூட்டத்துக்குள்ள அசைவுகள் நடக்க தள்ளுமுள்ளு வர போலீஸ் தடியடி வந்தது. அதன் பிறகு இதெல்லாம் நடந்துச்சு. அடுத்த ஒரு நிமிஷத்துல அவர் முடிச்சுட்டு கிளம்பிடுறார். கிளம்ப வெளியில வந்துடுறார். பட் அதுக்குள்ள ஒரு பாட்டிலையும் மேல இருந்து விஜய் போடுவார். சோ இந்த பாட்டு பாடின உடனே அதுக்கு வெயிட் பண்ணிட்டு தூக்கி எறியப்பட்டிருக்கா. இதெல்லாம் அந்த அப்படிங்கிற கேள்வி வருகிறது. இதை தாண்டி அந்த இடத்துல சில கெமிக்கல் ஸ்ப்ரே மாதிரி, அதாவது மயக்கம் தரும்படி செய்யப்பட்டதாக அங்க தாவேகா தரப்பிலிருந்து உள்ளூர் செயலாளர் கைதானவருடைய மனைவி மறுநாள் கொடுத்த பேட்டியில ஆன்லைன்ல நான் பார்த்தேன், டவுன்லோடும் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கும் ஒரு நெடி மயங்கினேன். என்னை பக்கத்தில் இருந்த தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போன யாரும் பொழைக்கல. என்ன நல்ல வேலை தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்க. சார், அந்த சம்பவம் நடந்த அந்த ஹைவே ஜங்ஷன்ல இருந்து 2 நிமிடம் அல்லது லெஸ் தென் 5 மினிட்ஸுக்குள்ள 2 தனியார் ஹாஸ்பிட்டல்கள் இருக்கிறதாம். ஆனா எல்லாரையும் அரை மணி நேரம் தூரத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் எடுத்துட்டு போனாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்டு தான் பார்க்கணும், இறந்தவர்கள் போஸ்ட்மார்ட்டத்தை பேசல. சோ இதற்கு பின்னால் இருக்க அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10 ஆம்புலன்ஸ்கள் அதுல திமுக மருத்துவர் அணின்னு போட்டுட்டு பறந்துச்சான். நான் மெட்ராஸ்ல வாரத்துக்கு 4 நாள் அட்லீஸ்ட் எல்லா பார்ட்லயும் சுத்துறேன். மயிலாப்பூர்ல சில ஸ்டுடியோஸ் இருக்கு, சிலது கிண்டி அசோக் நகர்ல இருக்கு, 1 2 நுங்கம்பாக்கத்துல இருக்கு. எல்லா பக்கமும் நான் சுத்துறேன். இங்க எங்கேயுமே எனக்கு மருத்துவர் அணின்னு போட்ட ஆம்புலன்ஸ் பார்க்கல. ஆனால் அங்க அடுத்த அரை மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள 10 ஆம்புலன்ஸ்கள் கொண்டு போயிடுச்சு. அப்ப திமுக மருத்துவர் அணி ஆம்புலன்ஸ்னு முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களா? இந்த கேள்விகள் வருகிறது. ஸோ கெமிக்கல் ஸ்ப்ரே இருந்துங்கிறாங்க. அடுத்தது அந்த நேரத்துலதான் லைட்டை ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதையெல்லாம் தாண்டி எத்தனை கேமராக்கள் அங்க எடுத்திருக்கும்? குறைஞ்சபட்சம் நம்ம நியூஸ் சேனல்ஸே ஒரு 10-15 சேனல் போய் லைவ் பண்ணியிருக்கு. அவங்கள்ட்ட இருந்து ஃபுட்டேஜ், அந்த விஜய் சார்பாக 4 ட்ரோன் உட்பட மேலும் 4-5 கேமராக்கள். அதை தவிர உங்களுக்கு அந்த வண்டி கேரவான், பிரைவேட் கேரவான் அவர் வாடகைக்கு தான் எடுத்தாரு, அதுல பிக்ஸ் பண்ணி இருக்கிற கேமராஸ், இது எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. இறந்த 41 பேருடைய உறவினர்கள் அவங்கள்ட்ட எடுத்த பேட்டி, இதை எல்லாத்தையும் தொகுத்து சிபிஐ ரெடி பண்ணிட்டு கடைசியாக ரிப்போர்ட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி 2 பக்கம், ஒரு பக்கம் போலீஸ் தரப்பு, போலீஸுங்கிறது திமுகவுடைய ஏவல் துறை, இன்னொரு பக்கம் சம்பவத்துக்கு காரணமான தாவேகா பிரிவு, இவங்களையும் கேட்டா தாவேகாக்காரங்க அவங்க தப்புங்கிறாங்க. இவங்க திருப்பி விஜய் லேட்டா வந்தார் அப்படிங்கிற சொல்றாங்க. சார், லேட்டா வருது சர்வசாதாரணம். ஆனா போலீஸ் ஏன் 12 மணிக்கு அங்க உட்கார விட்டாங்க? அவர் வர்றது எப்படியும் 3 மணிக்கு மேலதான் வருவாங்க, 4 மணிக்கு வாங்க அப்படின்னு ஹைவே ஆக்குபை பண்ண விடாம இருந்தாலே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு. சோ அடுத்ததாக லேட்டா வருதுங்கிறது சர்வசாதாரண. 1984 நான் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்தப்போ சாயந்தரம் 4 மணிக்கோ 6 மணிக்கோ திரு கருணாநிதி அவர்கள் வருகிறார்னு என் ரூம்மேட் போய் பார்க்க போறேன்னு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவர் ஆக்சுவலா 7 மணி மீட்டிங்க்கு அவர் 9-9:30 கிளம்பி லேட்டா தான் வருவார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா தான் போனாரு. நான் சொன்னேன், நான் தூங்குற நேரம் ஆயிடுச்சு, இப்ப மாதிரி அப்பெல்லாம் இந்த கையில மொபைலோ டிவியோ இந்த அளவுக்கு கிடையாது, அதனால உங்களுக்கு 9-10 மணிக்கு எல்லாரும் தூங்குற பழக்கம் உண்டு, இதுக்கு மேலாம் நான் முழிக்க மாட்டேன், நீ வெளியில பூட்டிட்டு போய்கிட்டு வந்துக்கோன்னு சொல்லிட்டேன். காலையில நான் 4:30 மணி 5 மணிக்கு எழுந்து பார்த்தா என் பக்கத்துல அவர் படுத்துட்டு இருந்தார். நான் எழுந்து பல் தேய்ச்சிட்டு அப்படி இது பண்றப்போ அவரும் எழுந்துட்டு வா போலாம் அப்படின்னா, ஐயோ நான் காலையில எழுந்தா டீ குடிக்க போறேன். என்ன இல்ல தலைவர் நைட்டு வரல, இப்போ வரலான்ட்டு. சோ டீ பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகாம அங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற அந்த மைதானத்துக்கு போனா அப்பதான் வந்தார். சாயந்தரம் 4 மணிக்கு வர்றவர் மறுநாள் காலையில 7 மணிக்கு வந்தார். சோ இதெல்லாம் எல்லா கட்சியும் செய்கிற விஷயங்கள். சோ இவர் வாங்கின பர்மிஷன் டயத்துக்குள்ளதான் வந்திருக்கார். ஒண்ணு மக்கள் 12 மணில இருந்து கூடியிருக்காங்க. சோ லேட்டுங்கிற ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்ல முடியாது. அவர் அந்த இடத்துக்கு போக வேண்டாம், முன்னால இருந்து பேசுங்கன்னா போலீஸ் நினைச்சிருந்தா மீட்டிங்கே தடுத்திருக்கலாம். நான் சொல்லிட்டேன், திருப்பரங்குன்றம் எக்ஸாம்பிள். சோ இப்ப அதுக்கு அடுத்தது இப்படி எடுக்கப்பட்ட போட்டோல அந்த விஜயை சுற்றி இருக்கிற அந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிற முக்கியமான கூட்டத்தை நல்லா ஜூம் பண்ணி எடுத்த வீடியோக்கள்ல இருந்து ஒரு 15 பேரை மார்க் பண்ணி இவர்கள் பெரும்பாலும்
திமுக கூட்டங்கள், செந்தில் பாலாஜி கூட்டங்கள்ல முன்னிலையில் இருப்பவர்கள், அவங்க ஏன் இங்க வந்தாங்க அப்படின்னு சிபிஐ தரப்பு கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுக்கு அடுத்தது போலீஸும் தமிழக அரசும் எப்படி நடந்துகிட்டது. அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த பொழுது துபாயில இருந்த துணை முதலமைச்சர் ஸ்பெஷல் ஏர்கிராப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு ஸ்பெஷல் ஏர்கிராப்ட் புக் பண்ணணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஆகும். வெளிநாட்டுல இருந்து வந்து திருப்பி மறுநாளே போயிட்டார். அவர் இதுக்காக இங்க இருக்க கூட இல்லை. அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களும். ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஸ்பெஷல் ஏர்கிராப்ட் சம்பவத்துக்கு முன்னாடியே புக் பண்ணதாகவும் ஒரு இது அந்த டைட்டிலே வீடியோஸ் ஒரு நியூஸ் பேப்பர் இதுலயே இருந்தது, ஆன்லைன் பேப்பர்ல இருந்துச்சு. அடுத்தது நைட்டு அவர் சம்பவங்கள் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் எய்டு நடக்குது, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம். காலையில 4:30 மணிக்கு என்னமோ ஸ்டாலின் வந்து இறங்குறார். இறங்கிட்டு அப்பவே ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது அப்படிங்க, ஹைகோர்ட் நீதிபதி முன்னாள் ஓய்வு பெற்ற அப்படிங்கிறாரு. அவங்க அன்னைக்கே வந்து அங்க வந்துட்டு போய் விசாரணைக்கு போறாங்க. அதாவது ஒரு நீதிபதி கமிஷன் போட்டால் அதை ஜிஓ போட்டு அதை இதில் கெசட்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் ஒதுக்கி அங்க அவங்களுக்கு பிஏ கொடுத்து அதன் பிறகுதான் டேக் ஓவர் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வாரம் 10 நாள் ஆகும். ஆனால் அன்னைக்கே இது ஏன் இது இன்டர்நேஷனல் மீடியா இருக்கிறப்ப இது எதுக்கு பண்ணப்பட்டது? இதை தாண்டி வழக்கு போட்டு மதுரை உயர்நீதிமன்றத்துல 2 பேர் கொண்ட நீதிபதி சிபிஐ தேவையில்லை அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இந்த நீதிமன்றமே தமிழ்நாடு போலீஸே பண்ணட்டும். ஆனால் வேறு ஒரு வழக்கு சென்னையில, அதுவும் என்ன இது லீவ் ஹாலிடே பெஞ்ச்ல சிவில் வழக்குகளே எடுக்க வேண்டாம். இது வந்து எஸ்ஓபி கேட்டது சிவில் வழக்கு தான். ஆனால் அது எடுக்கப்பட்டு அதுல அந்த நீதிபதி அவர் திமுகவோடு உள்வட்டத்தை சேர்ந்தவர் தான். அதாவது முன்னால அவர் இது ஜெகத் ரட்சகன் போன்றவர்களுக்கு ஆஜரான வக்கீல்களோடு ஜூனியராக இருந்தவர். அவர் முன்னாள் உத்திரமேரூர் எம்எல்ஏ உடைய மகன். ஆனால் அவர் பேர்ல குத்தமே சொல்லல. நீதிபதி தன் முன்னால் அரசாங்கம் சொன்னதுதான் செய்வார். அவர் அங்க விஜய்க்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு நபர் கமிஷன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில போடப்பட்டது. இது எல்லாமே சட்டவிரோதம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி ஏன் இதை இந்த கரூர்ல நடந்தா அதோடைய ஜூரிஸ்டிக்ஷனே மதுரையில வரும், அது ஏன் சென்னை எடுக்கணும், அதுக்கு ஏன் அவர் தீர்ப்பு கொடுக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் உச்ச நீதிமன்றம் தடை பண்ணிட்டு தாவேகா போட்ட வழக்கில் தான் சிபிஐயே போட்டுது. சரியா? இது முழுக்க முழுக்க சிபிஐ வருவதற்கு காரணம் தாவேகா போட்ட வழக்கு. பிஜேபியும் சேர்ந்திருப்பாங்க அந்த வழக்குல, அவங்களும் இருந்தாங்க. ஆனால் அடிப்படை வழக்கு சிபிஐ, இது தாவேகா போட்டது. இப்ப நீங்க 41 பாதிக்கப்பட்டவர்கள் பல 100 சாட்சிகளை விசாரணை பண்ணா 2000-3000 பக்கம் வரும். ஒரு நாளைக்கு ஒரு கோர்ட், எந்த ஒரு பெஞ்சாக இருந்தாலும், ஹைகோர்ட்டா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் ஆவரேஜாக 80 கேஸ் எடுப்பாங்க. 100-110 வரைக்கும் அவங்களுக்கு நம்பர் பண்ணுவாங்க. சில கேஸ்கள் 4-5 இது பெட்டிஷன் சேர்த்து ஒரே கேஸ் ஆகும். ரஃப்லி 50ல இருந்து 60, ஒரு 10-15 விசாரணை பண்ண முடியாம தள்ளி போயிடும், நான் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. ஆவரேஜ் 60 கேஸ் ஹேண்டில் பண்றாங்கன்னா காலையில 10ல இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும், அதுல லஞ்ச் டீ பிரேக் போக 7 மணி நேரத்துல 60ன்னா 1 மணி நேரத்துக்கு 8, அப்ப 8 நிமிஷம் தான் அவங்களால ஒரு கேஸுக்கு கொடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப இந்த 2000 பக்கத்தை படிக்க முடியாது. என்ன பண்ணிட்டாங்க, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல பாதிப்பு அதிகம், இல்ல கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் அதிகம், இல்ல ரொம்ப பரபரப்பான கேஸ்னா கோர்ட்டுக்கு உதவி செய்வதற்காக ஒரு அதிகாரின்னு சொல்லி அமிக்கஸ் கியூரின்னு போடுவாங்க. ஆனால் இங்க அதுக்கு பதிலாக இந்த என்டையர் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ பண்ணுவதை ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை மேற்பார்வைன்ட்டாங்க. அவர் அப்பப்ப கேள்வி கேட்டுட்டு இருப்பார். சிபிஐ கடைசியாக இந்த மாசத்துக்குள்ள ரிப்போர்ட் கொடுத்தாகணும். அவர் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். சம்பவத்திற்கு அடிப்படை காரணமான இவங்க கிட்டையும் கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே திமுக தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல ஒரு பிரஸ் மீட் நடத்துறார். அவர் எந்த வீடியோவை காட்டினார், அதுக்கு அடுத்த நாள் சென்னையில் ஒரு தமிழக அரசின் சார்பாக ஐஏஎஸ் அதிகாரியும் அதையே போடுறார். இதுல வந்து திமுகவுடைய ஏவல் துறையாகத்தான் சிபிஐ தமிழ்நாடு அரசு இருந்திருக்கிறது. அதனால இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு, ஃபைனலா 2 பக்கத்தையும் கேட்டுட்டு பண்ணணும். இவர்கிட்ட இன்னொன்னு, இந்த வழக்குல கரூர்ல எப்படி வழக்கு போட்டாங்கன்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய பெயரையே, அவர் பேரு கணேஷ்னு வச்சுக்கோங்க, கணேஷ் டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு போட்டு கொடுத்திருக்காரு. அதுல இப்படி எல்லாம் போட்டு ஏன் ஒரு பாதிக்கப்பட்டவர்கிட்ட கூட வாங்கல,
இல்ல உள்ளூர் மக்கள்கிட்ட கூட வாங்கல. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு இப்ப இந்த தமிழ்நாடு போலீஸை தாண்டி தெளிவாக சிபிஐ ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க. ஒரு நூல் கண்டுல சிக்கல் வந்தா ஒரு சிக்கலா எடுத்து கடைசியில அந்த எண்டுக்கு போகணும். சோ தாவேகா தரப்புல என்னென்ன மிஸ்ஸஸ், தமிழ்நாடு போலீஸ் தரப்புல என்னென்ன மிஸ்ஸஸ், நடுவுல திமுக ஏன் இதை இப்படி பிளே பண்ணாங்க, இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அன்னைக்கு அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று ஒரு ஐடியா இருந்திருக்கா? ஏன்னா உங்களுக்கு 3 மணிக்கு அந்த ட்வீட் நான் உங்களுக்கு அனுப்புறேன், ஸ்கிரீன்ஷாட், அதை போடுங்க. ஏன்னா நம்ம நாரதர் மீடியா வாசகர்கள் என்பவர்கள் மிகவும் புத்திசாலிகள், நம்ம கிட்ட ஆதாரங்களை கேட்பாங்க. அதனால இதை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது, 3 மணிக்கே போட்டிருக்கு, அவருடைய உள்வட்டத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதுல உங்க பிளான் என்ன, நீங்க உங்களுக்கு என்ன தொடர்பு என்ற கேள்விகள் இருக்கும். விஜய் தரப்புல எப்படி இருக்கும்னா, அதாவது அந்த கரூர் இது எஃப்ஐஆர்ல அந்த மாவட்டத்தின் செயலாளர், அப்புறம் இது நம்ம இவர் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமாரை போட்டுட்டு அண்ட் அதர்ஸ்னு போட்டாங்க. ஆனா விஜய் பேரை அக்யூஸ்டாக சேர்க்கவில்லை, விட்னஸாக தான் கூப்பிட்டுருக்காங்க. சோ விஜய் வெளியில வர்றப்ப, சிபிஐல 3வது முறை வர்றப்ப ஜாலியாக இருந்துச்சு, கார் மேல எல்லாம் நின்னுகிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு வந்தாரு. சோ அவரை அக்யூஸ்டா சேர்ப்பாங்களான்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம், அது போனதால் அவர் ஜாலியாக இருக்கலாம். பட் இவர்கிட்ட நீங்க முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணீங்களா? பண்ணி இருக்க மாட்டார்னு நானும் நம்புறேன். சின்ன விதத்துல ஏதாவது கலாட்டா பண்ணிருக்க முயற்கலாம். பழைய காலத்துல திமுக காமராஜர் காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கூட்டம் வந்தா கூட்டத்தை கலைக்கிறதுக்கு எருமை மாட்டை அவுத்து விடுவாங்க, கிராமத்துக்குள்ள மாடு வந்தா மக்கள் சிதறி போவாங்க. அதுக்கப்புறம் திமுக பலம் பெற்று அது அண்ணாதுரைட்டு இருந்து கருணாநிதி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சோடா பாட்டில் பறக்கும், சைக்கிள் செயின் ஓடும்பாங்க. 1978 மாண்புமிகு முன்னாள் பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் மதுரைக்கு வந்த பொழுது கருப்பு கொடி காட்டுகிறேன் என்று சொல்லி திமுக போராட்டத்தில் உங்களுக்கு அவர் மீது தாக்குதல் நடந்து அவர் மீது ரத்தமே வந்தது. அதற்கு கருணாநிதி சொன்ன வார்த்தையை என்னால கேமரா முன்னாடி சொல்ல முடியாது. சோ அப்படி இவர்கள் எதிர்கட்சி மேல தாக்கும் வழக்கங்கள் உண்டு. ஜெயலலிதா அவர்கள் எங்கேயோ வெளியூர்ல பிரச்சாரம் முடிஞ்சு வரும் பொழுது சென்னை பல்லாவரம் இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி வாசல்ல ஆக்சிடென்ட் ஆகி அவர் தப்பித்தார் என்பதெல்லாம் வரலாறு. சோ அதனால இதுல திமுக ஏதோ ஒரு சின்ன அளவுக்கு இதுக்கு, ஏன்னா நான் பேசினேன்னு வச்சுங்க, நாரதர் மீடியால ஒரு 25,000 பேர் பார்ப்பாங்க, இன்னொரு சேனல்ல 15,000 பேர் பார்ப்பாங்க, இன்னும் வேற யாரோ பேசினா போகும். ஆனால் விஜய் பேசினால் அதை ஒரு 50 சேனல் போடுறாங்க, இன்னொன்னு அதை எடுத்து கட் பண்ணி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டா பல கோடி பேருக்கு போகும். ஸோ விஜய் இனிமேல் பேசக்கூடாது, அவருக்கு சின்னதாக பாடம் கற்பிக்கணும். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டருக்குள்ள 2 பெரிய குழிகள் அதுக்கு முன்னாடி நாள் தோண்டப்பட்டு அடுத்த நாள் மூடப்பட்டது, அப்படி அதுக்கும் ஆதாரம் எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஏதோ விதமாக, அதாவது ஒரு தள்ளுமுள்ளு நடந்து ஒரு 4 பேருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், அந்த அளவுக்காக திட்டமிட்டிருக்கலாம் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நான் சொல்றது தாவேகா கொடுத்துள்ள சதி கோட்பாட்டுக்குள்ள போகலன்னாலும் ரொம்ப எளிதா ஓப்பன்ல இருக்கிறதுலயே ஏதோ பிளான் பண்ண. சோ இது எல்லாமே சிபிஐ கேட்டதனால் கண்டிப்பாக ஒரு இது பேயறைந்த முகம் காணப்பட்டது. நேற்றுக்கு திடீர்னு ஒரு வீடியோ, ஏதோ பெரிய வீடியோ இதெல்லாம் எடுத்தாங்க. சார் வீடியோ டிலீட் பண்ணா இட்ஸ் அ கிரைம், பட் இது அது அப்படி பண்ணியிருந்தா அதை சிபிஐ உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்ல தான் கொடுப்பாங்க. சோ நீங்க இப்ப எதுக்கு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றீங்க? உங்ககிட்ட அந்த டிலீட் பண்ண வீடியோ இருந்தா சிபிஐ கிட்ட கொடுங்க, போய் ஓப்பனாவே கொண்டு போய் கொடுங்க. எனவே இந்த மீடியாவை வச்சுக்கிட்டு எந்த கட்சி பிளே பண்ணாலும் தவறு. இதுல 41 உயிர்கள் போயிருக்கு. ஏன்னா இன்னொன்னு, இந்த மாதிரி சம்பவங்கள் முதல் கிடையாதுங்க. தமிழக முதலமைச்சர் இந்தியன் ஏர்போர்ஸ் நடத்தின மெரினா பீச்ல நடத்தின விழால அவர் மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு போனார். குடும்பத்தோடு இல்லாம பல அமைச்சர்கள், பஜாதிபதிகள் ஏதோ சொல்லுவாங்க, அது மாதிரி போய் எல்லாம் கலந்துக்கிட்டு கடைசியில அவங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் பஸ் ட்ரெயின் எல்லாம் அந்த லாக் பண்ணதுல 5 பேர் அங்க இறந்தார்கள், ஆம்புலன்ஸ் வர முடியாம 400 பேர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அதற்கு ஒரு விசாரணை கமிஷன் போடல. அதன் பிறகாக அதற்கு முன்னாடி ஈசிஆர்ல ஒரு இது ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்ல டிக்கெட் 2 முறை கொடுக்கப்பட்டு கூட்டத்துல பல பெண்கள் மீது பாலியல் சீண்டல்கள் நடந்தன, வீடியோவோடு வந்தன. அந்த டயத்துல ஈசிஆர்ல திரு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு சீஃப் மினிஸ்டருடைய கான்வாய் 28 நிமிஷம் பிளாக் ஆச்சு. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அட்லீஸ்ட் பெங்களூர் ஐபிஎல்லையாவது விசாரணை கமிஷன் போட்டு பலர் சஸ்பெண்ட் பண்ணி சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க.
சோ இதுல 41 பேர் மரணத்திற்கு பிறகு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போன பிறகு சிபிஐ அட்லீஸ்ட் யார் இதற்கு காரணம், முன்னாலேயே திட்டமிட்டாங்களா? இல்லைன்னு சொன்னா ரொம்ப நன்றிங்க, நடந்தது தவறு, இனிமேல பத்திரமா இருக்கணும், அதுதான் முக்கியம். பட் நிஜமாகவே தவறு திட்டமிட்டு சின்ன விதத்திலேயோ பெரிய விதத்திலேயோ எதிர்கட்சி கூட்டத்துல நம்ம கலவரம் பண்ணணும்னு திட்டமிட்டு இருந்தால் அந்த எண்டை எடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதுல செந்தில் பாலாஜியாக இருந்தால் அவர் கொடுத்த பதில்கள் திருப்தி இல்லைன்னா திருப்பி அழைப்பாங்க. சரி, இடியோ சிபிஐயோ சாதாரணமாக கைது செய்ய மாட்டார்கள். நீங்க பொன்முடி பேர்ல அவ்வளவு விசாரணை நடந்திருக்கு. ஜெகத் ரட்சகனுக்கு 900 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க, ஆனால் கைது செய்யவில்லை. ஆனால் செந்தில் பாலாஜியை பண்ணாங்கன்னா அவர் கோஆபரேட் பண்ணல. சோ இதுல அந்த இடி வழக்குல இதுல அவர் கோஆபரேட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. பட் அவர் மீது சந்தேகங்களோ அல்ல கோஆபரேட் பண்ணலன்னா கைது செய்து விசாரணைக்கும் சிபிஐ தேங்காது. இந்த மாத கடைசி நம்ம 20ஆம் தேதி இருக்கோம், 25ல இருந்து 28க்குள்ளாக ஒரு பிலிமினரி எஃப்ஐஆர் கண்டிப்பாக ஃபைல் செய்யப்படும்ங்கிறாங்க. ஸோ அது வந்தால் நமக்கு மேலும் பல விவரங்கள் கிடைக்கலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.